திட்டத்தை பற்றி அவங்க பேசும்பொழுது என்ன சொன்னாங்க, நாங்கள் தரமான கல்வியை நாங்கள் வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிஎம்ஸ்ரீ ஸ்கூலுங்கிற இந்த கான்செப்டை நாங்கள் கொண்டு வரோம். இந்தியா முழுவதும் 14,500 ஸ்கூல்ஸ் நாங்கள் கொண்டு வர போகிறோம், மேம்படுத்த போகணும், எல்லா வசதியும் கொடுக்க போகிறோம் என்று சொன்னபொழுது நாங்கள் அவங்ககிட்ட சொன்னோம், பிஎம்ஸ்ரீ ஸ்கூலில் ஏற்றுக்கிறதுல பற்றி எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கட்டுப்பாடும் கிடையாது. ஆனாலும் இதற்காக எங்களுடைய ஸ்டேட் லெவல் கமிட்டி என்று முடிவு செய்யப்பட்டு, ஏன்னா அவங்களோட ஹிடன் அஜெண்டா நமக்கு எதுவும் தெரியாது. அவங்க தரமான கல்விங்கும்போது தமிழ்நாடு அதை தான் செஞ்சுட்டு இருக்கு. தமிழ்நாடு காலங்காலமாக தரமான கல்வி தான் வழங்கி. அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி தலைமையில் நாங்கள் ஒரு கமிட்டி அமைச்சு, அந்த கமிட்டி எங்களுக்கு என்ன பரிந்துரை செய்கின்றதோ, இது வேணுமா வேணாமா, ஏன்னா நீங்கள் வெறும் பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்னு மட்டும் சொல்லலை, அதில் என்இபிங்கிறதும் உள்ளே கொண்டு வரீங்க. அப்படிங்கும்போது அந்த கமிட்டிக்கு ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி திருப்பி நாங்கள் அவரை சந்தித்து சொல்லும் பொழுது, எங்களுக்கு இந்த என்இபி சார்ந்து எங்களுக்கு வேணாம், எங்களுக்கான நிதியை நீங்கள் வழங்க வேண்டும். ஏன்னா பிஎம்ஸ்ரீங்கிறது தனி திட்டம், சமகர சிக்ஷாங்கிறது தனி. சமகர சிக்ஷாவுக்கு ஒதுங்க வேண்டிய நிதி. பிஎம்ஸ்ரீ திட்டத்தை பற்றி அவங்க பேசும்பொழுது என்ன சொன்னாங்க, நாங்கள் தரமான கல்வியை நாங்கள் வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிஎம்ஸ்ரீ ஸ்கூலுங்கிற இந்த கான்செப்டை நாங்கள் கொண்டு வரோம். இந்தியா முழுவதும் 14,500 ஸ்கூல்ஸ் நாங்கள் கொண்டு வர போகிறோம், மேம்படுத்த போகணும், எல்லா வசதியும் கொடுக்க போகிறோம் என்று சொன்னபொழுது நாங்கள் அவங்ககிட்ட சொன்னோம், பிஎம்ஸ்ரீ ஸ்கூலில் ஏற்றுக்கிறதுல பற்றி எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கட்டுப்பாடும் கிடையாது. ஆனாலும் இதற்காக எங்களுடைய ஸ்டேட் லெவல் கமிட்டி என்று முடிவு செய்யப்பட்டு, ஏன்னா அவங்களோட ஹிடன் அஜெண்டா நமக்கு எதுவும் தெரியாது. அவங்க தரமான கல்விங்கும்போது தமிழ்நாடு அதை தான் செஞ்சுட்டு இருக்கு. தமிழ்நாடு காலங்காலமாக தரமான கல்வி தான் வழங்கி. அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி தலைமையில் நாங்கள் ஒரு கமிட்டி அமைச்சு, அந்த கமிட்டி எங்களுக்கு என்ன பரிந்துரை செய்கின்றதோ, இது வேணுமா வேணாமா, ஏன்னா நீங்கள் வெறும் பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்னு மட்டும் சொல்லலை, அதில் என்இபிங்கிறதும் உள்ளே கொண்டு வரீங்க. அப்படிங்கும்போது அந்த கமிட்டிக்கு ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி திருப்பி நாங்கள் அவரை சந்தித்து சொல்லும் பொழுது, எங்களுக்கு இந்த என்இபி சார்ந்து எங்களுக்கு வேணாம், எங்களுக்கான நிதியை நீங்கள் வழங்க வேண்டும். ஏன்னா பிஎம்ஸ்ரீங்கிறது தனி திட்டம், சமகர சிக்ஷாங்கிறது தனி. சமகர சிக்ஷாவுக்கு ஒதுங்க வேண்டிய நிதியை பிஎம்ஸ்ரீயை கணக்கு சொல்லி நீங்கள் நிறுத்துறது மிக மிக அது வேதனைக்குரியது. நீங்கள் அதுக்கான நிதியை நீங்கள் வழங்க வேண்டும் என்று தான் சொன்னோமே தவிர, அதுக்கான லெட்டர்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. பட் அவர் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவங்க ஒத்துக்கிட்டாங்களே அப்படிங்க. நாங்கள் ஒத்துக்கிட்டோம் என்று சொன்னால், நாங்கள் சொன்னது போல் எங்களுடைய கருத்துக்கள் என்று வரும்போது என்இபி எங்களை என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லுகின்றோம். நீங்கள் சொல்கிற மாதிரி தரமான கல்வியை தந்து கொண்டு தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு அது ஏற்புடையதில்லை. எங்களுக்கான பிஎம்சிக்கான பணத்தை நாங்கள் கேட்கல, சமகர சிக்ஷாக்கான பணத்தை எங்களுக்கு கொடுங்க தான் நாங்கள் கேட்கலாம்.